ஒரு சின்ன விசுவாசம் ஒரு பெண்ணின் வாழ்க்கையையே திருப்பிவிட்டதென்று சொன்னால் நம்புவீங்களா? இது சினிமா கதை இல்லை, கற்பனையில் உதித்த வரிகளும் இல்லை. நம்மில் ஒருத்தியாக வாழ்ந்த, இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மீராங்கிற ஒரு பெண்ணின் உண்மையான கதை. மீரா ரொம்ப சாதாரணமான ஒரு பெண். அவளோட வாழ்க்கையில வறுமை, பிரச்சனைகள், துன்பங்கள்னு எதுக்குமே குறைச்சல் இல்ல. அவளோட ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமாத்தான் விடிஞ்சது. காலையில எந்திரிச்சா இன்னைக்கு என்ன சாப்பிடலாம், குழந்தையை எப்படி பார்த்துக்கலாம், வீட்டு வாடகையை எப்படி கொடுக்கலாம்னு அவளை சுத்தி கேள்விகள் மட்டும்தான் இருந்தது. அவ ஒரு சிங்கிள் மதர். கணவர் இல்லாத ஒரு பெண் இந்த சமூகத்துல எவ்வளவு கஷ்டங்களை சந்திப்பான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் அவளை ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. சிலர் கேலி செஞ்சாங்க, சிலர் பரிதாபப்பட்டாங்க, சிலர் அவளை ஒதுக்கி வச்சாங்க. ஆனா யாருமே அவளுக்கு ஆதரவா நிக்கல. ஒரு வேலைக்காக அவ ஏறாத கம்பெனி இல்லை, தட்டாத கதவு இல்லை. பட்டப்படிப்பு படிச்சிருந்தாலும் அவளோட சூழ்நிலைய சொல்லி பல இடங்கள்ல வேலை மறுக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்க கூட அவ ரொம்பவே கஷ்டப்பட்டா. சில நாட்கள்ல வெறும் தண்ணிய குடிச்சிட்டு கூட படுத்திருக்கா. சுத்தி இருள் சூழ்ந்திருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு சின்ன வெளிச்சம் மட்டும் அணையாம எரிஞ்சிட்டு இருந்தது. அதுதான் நம்பிக்கை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ராத்திரி தூங்க போகும்போது அவ மனசுக்குள்ள சொல்லிக்கிற ஒரே ஒரு வார்த்தை, நாளைக்கு நல்லா இருக்கும். அந்த ஒரு வரி மந்திரம் மாதிரி அவளுக்குள்ள ஒரு சக்தியை கொடுத்துக்கிட்டே இருந்தது. வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருந்த ஒரு நாள்ல அவளோட வாழ்க்கையையே மாத்தப் போற ஒரு சம்பவம் நடந்தது. அவ அடிக்கடி போற ஒரு சின்ன டீ கடையில ஒரு வயதான ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருத்தர் அவளை பார்த்தாரு. அவளோட முகத்துல இருந்த அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி அவ உதட்டுல ஒரு சின்ன புன்னகை இருந்தது. அத பார்த்துட்டு அந்த பெரியவர் அவளை கூப்பிட்டார். மகளே, இங்க வா அப்படின்னு சொன்னாரு. மீராவும் தயக்கத்தோட அவர் பக்கத்துல போனா. அவர் சொன்னாரு, உன் முகத்துல 1000 கவலைங்க தெரியுது. ஆனா அத்தனையையும் தாண்டி ஒரு புன்னகை இருக்கே, அது ரொம்ப வலிமையானது. அந்த புன்னகைய மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துடாதே. அதுதான் உன்னோட மிகப்பெரிய பலம். அந்த ஒரு வார்த்தை அதுவரைக்கும் அவளை சுத்தி இருந்த அத்தனை எதிர்மறையான எண்ணங்களையும் உடைச்சி எரிஞ்சது. யாரோ ஒருத்தர் முதல் முறையா அவளோட பலத்தை அடையாளம் கண்டு சொன்ன அந்த வார்த்தைகள் அவளுக்குள்ள ஒரு தீப்பொறியை உண்டாக்கியது. அது ஒரு சின்ன தீப்பொறிதான், ஆனா அது ஒரு பெரிய காட்டுத்தீயை உருவாக்குற சக்தி கொண்டது. அன்னைக்கு ராத்திரி மீரா தூங்கல. அவளோட மனசுக்குள்ள அந்த பெரியவர் சொன்ன வார்த்தைகள் ஓடிக்கிட்டே இருந்தது. என்னோட புன்னகை வலிமையானதா? என்னால மத்தவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிக்க ஆரம்பிச்சா. அடுத்த நாள் காலையில மீரா ஒரு புது மனுஷியா எந்திரிச்சா. அவ முதல் வேலையா அவளோட வீட்டு வாசல்ல ஒரு சின்ன போர்டு வச்சா. இங்கு குழந்தைகளுக்கு இலவசமாக டியூஷன் எடுக்கப்படும். அவகிட்ட பணம் இல்லை, பெரிய வசதிகள் இல்லை. ஆனா அவகிட்ட அறிவு இருந்தது. அதைவிட முக்கியமா உதவணுங்கிற மனசு இருந்தது. ஆரம்பத்துல 1-2 குழந்தைங்க தான் வந்தாங்க. அவளோட எளிமையான சொல்லிக் கொடுக்கிற முறை குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கொஞ்ச நாள்லயே அந்த எண்ணிக்கை 10-20ன்னு அதிகமாச்சு. தன்னோட கஷ்டத்தை மறந்து மத்தவங்களோட வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்குறது அவளுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதோட அவ நிறுத்தல. தன்னோட கிராமத்துல இருக்கிற பெண்களோட நிலைமைய அவ பார்த்தா. பல பெண்கள் அவளை மாதிரியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சா. ஒரு மகளிர் சுயதவிக் குழுவை ஆரம்பிச்சா. ஆரம்பத்துல பெண்கள் சேரத் தயங்குனாங்க. ஆனா மீராவோட தன்னம்பிக்கையும் பேச்சும் அவங்கள ஈர்த்தது. அந்த குழு மூலமா பெண்களுக்கு தையல் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சா. அவளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கைத்தொழில்களை மத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தா. பேங்க்ல எப்படி லோன் வாங்கணும், அதை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு வழிகாட்டினாள். ஒரு சின்ன அறையில ஆரம்பிச்ச அந்த முயற்சி மெதுவா வளர ஆரம்பிச்சுது. தினமும் குறைஞ்சது 30 பேருக்காவது அவ ஏதாவது ஒரு விதத்துல உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா. அது படிப்பு சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கலாம், இல்ல தைரியம் சொல்றதா இருக்கலாம், இல்ல ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குறதா இருக்கலாம். அவ ஒரு தனி மனுஷிய மட்டும் மாத்தல, அவ ஒரு முழு கிராமத்தையே மெதுவா மாத்திக்கிட்டு இருந்தா. அவளை கேலி செஞ்ச அதே ஆட்கள் இப்போ அவளை மரியாதையோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு மீரா யாருன்னு தெரியுமா? அவ ஒரு கம்யூனிட்டி லீடர். அவளோட சேவைகளை பாராட்டி அரசாங்கமே அவளுக்கு விருதுகள் கொடுத்திருக்கு. 100கணக்கான பெண்களோட வாழ்க்கையில அவ ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா ஜொலிக்கிறா. அந்த கிராமத்துல இருக்கிற சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அவளை பாசமா மீரா அக்கான்னு தான் கூப்பிடுறாங்க. ஒரு காலத்துல
100 கஷ்டப்பட்ட அந்த மீரா இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கைக்கு வழிகாட்டுற ஒரு சக்தியா மாறி நிக்கிறா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பெரிய பணபலமோ ஆள் பலமோ கிடையாது. அவளுக்குள்ள அவ வச்சிருந்த அந்த ஒரு சின்ன விசுவாசம். நாளைக்கு நல்லா இருக்கும்னு அவ தனக்குத்தானே சொல்லிக்கிட்ட அந்த மந்திர வார்த்தை. நம்ம வாழ்க்கையிலையும் மீராவோட கதை மாதிரி பல கஷ்டங்கள் வரலாம். சுத்தி இருக்கிறவங்க நம்மளை நம்பாம இருக்கலாம். ஆனா நம்மளை நம்ம நம்பணும். நமக்குள்ள இருக்கிற அந்த சின்ன நம்பிக்கையை மட்டும் அணையாம பார்த்துக்கணும். அந்த ஒரு நம்பிக்கை போதும் எவ்வளவு பெரிய இருட்டையும் விரட்டி அடிக்கிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நம்பிக்கை கொடுத்த ஒரு சம்பவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.